Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் Pharmacology of Adrenergic drugs or Sympathomimetics. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Adrenergic சிஸ்டத்தோட அகோனிஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூ நேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா Adrenergic ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை Adrenergic அகோனிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை Sympathomimeticsனு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்குது. பட் இதோட காமனான ஆக்ஷன், அதாவது காமனான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, தீஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் மிமிக் த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆர் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். அதாவது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்னா அட்ரினர்ஜிக் சிஸ்டம். அட்ரினர்ஜிக் சிஸ்டத்தை வந்து அதோட ஆக்ஷனை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வந்து அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் ஆர் அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கேட்டகரியோட டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், ஃபார்மகாலஜி, தென் மெக்கானிசம், தென் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யூசஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த கண்டென்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். ஸோ அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் இல்லை சிம்பத்தோமைமெட்டிக் அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்னா, தீஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் மிமிக் த ஆக்ஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஸோ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா ஒரு சில ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. லைக் ஆல்ஃபா ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், பீட்டா ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா வேசோ டைலேஷன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து ஸ்டிமுலேஷன் ஆச்சுன்னா ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸுக்கு பேர் தான் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை மிமிக் பண்ணுது, அதனால தான் அதுக்கு பேர் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸு இல்லை சிம்பத்தோமைமெட்டிக் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். பேஸ்டு ஆன் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், adrenergic drugs are divided into 3 major categories. First one பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்டிங் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ். டைரக்ட் ஆக்டிங், ஸோ இதுக்கான ரீசன் வந்து மெக்கானிசம்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட் காமனாக கேள்விப்படுற நம்ம பாடியிலே இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரான அட்ரினலின், நார் அட்ரினலின், தென் டோப்பமைன், அப்புறம் ஐசோப்ரினாலின். இந்த 4 ட்ரக்கும் வந்து இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஆக்டிங் சிம்பத்தோமைமெட்டிக். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி வந்து இன்டைரக்ட் ஆக்டிங் சிம்பத்தோமைமெட்டிக். ஸோ இன்டைரக்ட் ஆக்டிங் இதுக்கான ரீசனும் மெக்கானிசம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் வந்து ஆம்பட்டமைன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கும், அப்புறம் தைரமின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரக்கும் வந்து இன்டைரக்ட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து மிக்ஸ்டு ஆக்டிங். ஸோ இதில் வந்து டைரக்ட் ஆக்டிங்கும் இருக்கும், இன்டைரக்ட் ஆக்டிங்கும் இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். ஒரு சில ட்ரக் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு பேத்துலேயும் ஒர்க் ஆகும், அதனால் இது வந்து மிக்ஸ்டு ஆக்டிங் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ட்ரக் பார்த்தோம்னா எஃபெட்ரின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீத்தாக்சமைன் அப்படிங்கிற ட்ரக். ஸோ இந்த 2 ட்ரக்கும் வந்து மிக்ஸ்டு ஆக்டிங் சிம்பத்தோமைமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த 3 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா கிளாசிஃபிகேஷனில், அந்த 3 கேட்டகரியோட மெக்கானிசம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து டைரக்ட் ஆக்டிங். ஸோ இது டைரக்ட் ஆக்டிங் ஆஸ் த நேம் சஜஸ்ட், இது வந்து டைரெக்டாக அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின், டோப்பமைன், ஐசோப்ரினாலின், இது 4மே வந்து ஒரு லிகேண்ட் மாதிரி. அதாவது ரிசெப்டார் இருக்குது, இது 4மே லிகேண்ட்ஸ். டைரெக்டாக போய் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகி ஆக்ஷன் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதனால் இதுக்கு பேர் வந்து டைரக்ட் ஆக்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து இன்டைரக்ட் ஆக்டிங். ஏன் இது இன்டைரக்ட் ஆக்டிங்னா, இது டைரெக்டாக போய் ரிசெப்டாரில் உட்காராது, இன்ஸ்டட் எது ரிசெப்டாரில் உட்காருமோ அதோட ரிலீஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார் அட்ரினலின் வந்து நம்மளோட பாடியில் நேச்சுரலாக ரிலீஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறத வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இந்த ட்ரக்ஸ், அந்த ஆம்பட்டமைன் அண்ட் தைரமின். இது ரெண்டும் வந்து ரிலீஸ் ஆஃப் நார் அட்ரினலின் ஃப்ரம் த நர்வ் எண்டிங். ஸோ நர்வ் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின் வந்து ரிலீஸ் ஆகும், அந்த ரிலீஸ் ஆகிற நார் அட்ரினலின் தான் போய் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து ஈஎஸ் பண்ணும், அதாவது இதை வந்து ஈஸியாக நடத்தி கொடுக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் ஆக்டிங் சொல்லுவாங்க. பட் அது வந்து அதுவே போய் ரிசெப்டாரில் உட்காந்து ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து மிக்ஸ்டு ஆக்டிங். ஸோ இதில் இருக்கிற 2 ட்ரக்கு எஃபெட்ரின் அண்ட் மீத்தாக்சமைன், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்டிங், இன்டைரக்ட் ஆக்டிங் ரெண்டுமே இருக்கும். இது வந்து ரிலீஸையும் கண்ட்ரோல் பண்ணோம், ஆஸ் வெல் ஆஸ் ரிசெப்டாரோடையும் போய் பைண்ட் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து மிக்ஸ்டு ஆக்டிங் சிம்பத்தோமைமெட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம்.
அதாவது இப்போ நம்ம பார்த்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் தான் சிம்பத்தோமைமெட்டிக் ஆர் அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட். இன்னொரு பேர் இருக்குது, கேட்டகோலமைன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகோலமைன்ஸோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஜராக இந்த அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்னால் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ ஹார்ட்டில் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டட். அதனால் பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது மூணு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பை ஆக்டிங் ஆன் β1 ரிசெப்டார். ஸோ அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரில் α1, α2, β1, β2, β3ன்னு இருக்கும். அதில் β1 ரிசெப்டாரில் ஆக்ட் ஆச்சுன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கார்டியாக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் β1 ரிசெப்டார். பிளட் வெசலில் இருக்கிற α1 ரிசெப்டார் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அதாவது நார்மலாக இருக்கிற பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால அங்கே இருக்கிற பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பிபி வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து பிளட் வெசல், இது வந்து ஆக்ஷன் ஆன் பிளட் வெசல். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பிபி ரைஸ் ஆகும், ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகும், கார்டியாக் அவுட்புட் ரைஸ் ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ரைஸ் ஆகும், அப்புறம் கண்டக்ஷன் வெலாசிட்டி ரைஸ் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா பம்ப் ஆகும். நீங்கள் வந்து சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் வந்து அதோட வேலையை வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் ஆன் ஹார்ட். ஸோ அட்ரினலினுக்கு வந்து இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பிளட் வெசலில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக் கொடுக்கும்போது அதோட ஆக்ஷனை அதோட டியூரேஷனை வந்து ப்ரொலாங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லோக்கல் அனஸ்தட்டிக் வந்து ஒரு 2 hours தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா அதோட அட்ரினலின் ஆட் பண்ணும்போது அது 3 hours இல்லை 4 hours வந்து ஒர்க் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா அட்ரினலின் வந்து எப்போவுமே லோக்கல் அனஸ்தட்டிக் ஆயின்மெண்ட்டோட வந்து ஒரு ஏதோ ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க, 1:1 lakh ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது 1 lakh ml ஆஃப் லோக்கல் அனஸ்தட்டிக்னா 1 ml ஆஃப் அட்ரினலின் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ரேஷியோ. பட் அவங்க ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெரி மைனர் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஐ. ஸோ நம்மளோட கண்ணில் வந்து அட்ரினலினுக்கு வந்து அதாவது சிம்பத்தோமைமெட்டிக்கு என்ன ஆக்ஷன் பார்த்திங்கன்னா மிட்ரியாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மிட்ரியாசிஸ்னால் வந்து நம்மளோட பியூப்பிள் வந்து டைலேட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட விஷன் வந்து கிளியராக இருக்கும். அப்புறம் நம்மளோட இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இது எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஐயில் பார்த்திங்கன்னா இந்த பியூப்பிள் இருக்கு இல்லையா, பியூப்பிளை சுற்றி வந்து ஐரிஸ் இருக்கும். ஐரிஸில் பார்த்திங்கன்னா சர்க்குலர் மசில், ரேடியல் மசில் 2 மசில் இருக்கும். இதில் சர்க்குலர் மசில் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா பியூப்பிளோட சைஸ் வந்து சின்னதாகும். இதுவே ரேடியல் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா பியூப்பிளோட சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம எடுத்துக்கிற சிம்பத்தோமைமெட்டிக் வந்து கொடுத்தோம்னா ஐயில் இருக்கிற ஐரிஸில் இருக்கிற ரேடியல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகிறது மூலிமா ரேடியல் மசில் கண்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா பியூப்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு வந்து பியூப்பிள் வந்து நல்லா டைலேட்டட் பியூப்பிளாக வந்து மாறிடும். அதாவது மிட்ரியாசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஆக்ஷன் ஆன் ஐ. அண்ட் இந்த ஆக்ஷன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பை ஆக்டிங் ஆன் α1 ரிசெப்டார். அதாவது ஐரிஸில் வந்து α1 ரிசெப்டார் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகிறது மூலிமா ரேடியல் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகி பியூப்பிள் வந்து பெருசாகுது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஸ்மூத் மசில்ஸ். அதாவது ஸ்மூத் மசில் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்திங்கன்னா பிராங்கியில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பிராங்கியல் நம்ம ஏர்வேயில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு மூச்சு அதாவது ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வேறு என்ன ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா கட். ஸோ நம்மளோட கட்டில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். பட் இங்கே ரிலாக்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் கண்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா யூட்டிரஸில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து பயங்கரமாக கண்ட்ராக்ஷன் ஆகும். பட் ப்ரெக்னென்சி லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் மட்டும் ரிலாக்ஸேஷன் நடக்கும். பட் மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா யூட்டிரஸில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும். அப்புறமா பார்த்திங்கன்னா பிளாடரில் இருக்கிற ஸ்மூத் மசில் பார்த்திங்கன்னா 2 ஸ்மூத் மசில் இருக்கும். ஒன்று வந்து டெட்ரூசர், இன்னொன்று வந்து ட்ரைகோன் அப்படின்னு 2 இருக்கும். இதில் டெட்ரூசர் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், ட்ரைகோன் ஸ்மூத் மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிக்கலில் ப்ரெசென்ட்டாக இருக்க பைலோமோட்டார் ஸ்மூத் மசிலும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளெனிக் கேப்சூல் அப்படின்னு ஒரு ஸ்மூத் மசில் இருக்குது. இது 2ம் பார்த்திங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம பாடியில் இந்த சிம்பத்தோமிமெட்டிக்ஸ் எஸ்பெஷலாக அட்ரினலின் என்ன பண்ணுன்னா பிளட் சுகர் லெவல், அதாவது பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் கிளைகோஜெனோலைசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும் பிளட்டில். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அட்ரினலின் வந்து ஹெப்பாட்டிக் கிளைகோஜெனோலைசிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து எலிவேட் பண்ணும். அது என்னென்னா இந்த கிளைகோஜெனோலைசிஸ்னால் கிளைகோஜன் லைசிஸ். ஸோ கிளைகோஜன் வந்து பிரேக் ஆகி குளுக்கோஸாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளைகோஜெனோலைசிஸ். அந்த ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும்.
அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆக்ஷன் இருக்குது. இன்சுலினோட ரிலீஸை வந்து இனிபிட் பண்ணும். ஸோ இன்சுலின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டோர் பண்ணும். ஸோ இன்சுலின் இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற குளுக்கோஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் ரிலீஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலியமாகவும் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து எலிவேட் பண்ணும். இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் ஆல்சோ மோர் பவர்ஃபுல். ஸோ நமக்கு வந்து பவர் சோர்ஸாக எது யூஸ் ஆகும், குளுக்கோஸ் யூஸ் ஆகும். அந்த குளுக்கோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பூஸ்டடாக வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னொரு மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, யூஸ்வலாக அடிப்போஸ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக வந்து நம்மளோட பிளாஸ்மா, அதாவது நம்மளோட பிளட்டை வந்து ரீச் பண்ணும். அந்த மாதிரி பிளட்டில் இருக்கிற ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ஆக்ஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தனித்துவமான விஷயம். ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து எது மூலிமா நடக்குதுன்னா, ஆக்டிங் ஆன் β3 ரிசெப்டார்ஸ் ப்ரெசென்ட் இன் த அடிப்போசைட்ஸ். ஸோ அடிப்போசைட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற β3 ரிசெப்டார் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ரிசெப்டார் மூலிமா அங்கே இருக்கிற வந்து ட்ரைக்ளிசரைட், அதாவது நார்மலாக இருக்கிற ஃபேட் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக மாறி பிளாஸ்மாவில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து எனர்ஜி சோர்ஸாக வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்மகோகைனெடிக்ஸ். இப்போ நம்ம பார்த்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆல் ஆர் கெட்டிங் மெட்டபாலைஸ்ட் இன் த லிவர் அண்ட் கட். ஸோ லிவர்லேயும் கட்லேயும் வந்து ஈஸியாக மெட்டபாலைஸ் ஆகி டீக்ரேட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ட்ரக்குமே வந்து ஓரலாக அவைலபிளாக இருக்கவே இருக்காது. ஆல் தீஸ் ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஐவி. ஸோ ஐவியில் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் அட்ரினலின் எதுவாக இருந்தாலும். பட் அட்ரினலின் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக்கில் வந்து க்ரீம் ஃபார்ம்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப மைனர் குவான்டிட்டி, ஸோ அதனால் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த எல்லா ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா மெட்டபாலைஸ்டு பை 2 என்சைம்ஸ். அது என்னென்னா MAO, மாவோன்னு சொல்லுவாங்க, மோனோஅமைன் ஆக்சிடேஸ். அப்புறம் வந்து காம்ப்ட், COMTன்னு சொல்லுவாங்க, கேட்டகோல் ஓ மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ இந்த கேட்டகோல் அமைனில் இருக்கிற கேட்டகோல் ரிங்கில் இருக்கிற மெத்தில் குரூப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால் அது பேர் வந்து COMTன்னு சொல்லுவாங்க, கேட்டகோல் ஓ மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ அந்த ஒரு என்சைமும் அப்புறம் மோனோஅமைன் ஆக்சிடேஸ், இது வந்து மோனோஅமைன்ஸை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 என்சைமும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இந்த கேட்டகோலமைன்ஸை வந்து மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சிம்பத்தோமைமெட்டிக். ஸோ யூஸ்வலாக அந்த அட்ரினலின் அண்ட் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி CNS அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் இந்த ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன், ட்ரெமர், வீக்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், டிசீனஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அப்புறம் ஹெட்டேக்கும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட மொத்தம் பார்த்திங்கன்னா CNS தான் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன் இதெல்லாம் யூஸ்வலாகவே ஹார்ட் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இதெல்லாம் அக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வரும். அப்புறம் ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆன்ஜைனல் பெயின் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதாவது நெஞ்சு வலி வந்து ஏற்படும். அப்புறம் ரேரான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கார்டியாக் அரித்மியா வந்து சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் அட்ரினலின் ஆர் சிம்பத்தோமைமெட்டிக். ஸோ தெரப்பியூட்டிக்கெல்லாம் என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா அனஃபைலட்டிக் ஷாக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது வந்து சர்க்குலேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். அந்த டைமில் அட்ரினலின் வந்து சாய்ஸ் ஆஃப் ட்ரக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சேவிங் ட்ரக். அப்புறம் செகண்ட் யூஸ் பார்த்தோம்னா கார்டியாக் அரெஸ்ட். ஸோ சடன் கார்டியாக் அரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கார்டியாக் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்து அட்ரினலின் வந்து சடனாக ஐவியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் யூஸ் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ப்ளீடிங் ஆர் ஹெமரேஜ். ஸோ ஹெமரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பிளட் லாஸ் வந்து ஏற்படும். அந்த டைமில் வந்து அட்ரினலின் கொடுக்கறது மூலிமா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு பிளட் வந்து ப்ளீட் ஆகிறது வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் யூஸ் வந்து வித் லோக்கல் அனஸ்தட்டிக். ஸோ லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக் வந்து கொடுக்கும்போது அதோட டியூரேஷன் வந்து ப்ரொலாங் பண்ணுறதுக்கு, அதாவது 1 hour ஒர்க் பண்ணுற ட்ரக்கு 1.5 hour 2 hours ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது அதோட டியூரேஷன் வந்து அப்படியே நீட்டிக்கிறதுக்கு வந்து அட்ரினலின் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால பிளட் வந்து ஃப்ளோ ஆகிற ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் அது வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்கோடையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூஸ் வந்து அக்யூட் பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமாவில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்வே வந்து பயங்கரமாக அடைச்சிட்டு இருக்கும், அதாவது கண்ட்ராக்டட் பொசிஷனில் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த சிம்பத்தோமைமெட்டிக் எடுக்கும்போது பிராங்கியல் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகிறது மூலிமா ஏர்வே வந்து ஃப்ரீ ஆகும். அதனால் ஆஸ்துமாவில் யூஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான யூஸ் வந்து கிளாக்கோமா. ஸோ ஐயில் வந்து இன்ட்ராக்யூலர் ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா கிளாக்கோமா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஏற்படும்.
அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த அட்ரினலின் அண்ட் அதர் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க டு ரெடியூஸ் த இன்ட்ராகுலர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிறது மூலிமா கிளாக்கோமா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஓவரால் தீஸ் ஆர் ஆல் த தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் அட்ரினலின் ஆர் சிம்பத்தோமைமெட்டிக். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் சிம்பத்தோமைமெட்டிக்ஸோட டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், mechanism of action, then pharmacological actions and pharmacokinetics அதில் பார்த்தோம். அப்புறம் adverse drug reactions and therapeutic uses. So overall with this class we are finishing pharmacology of sympathetic agonist or adrenergic drugs. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் கூட மீட் பண்ணுறேன். Until then, bye from Vasanth.